சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செல்வந்தராக போகிறீர்கள், பணக்காரராக போகிறீர்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட காலம் பிறக்கப் போகின்றது என்பதை உணர்த்தும் 11 அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாருக்குமே கொஞ்சம் தெரிஞ்சிறது தான். கை அரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் யாருக்காவது கை அரிக்குதுன்னா இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, பணம் வரப்போகுதுப்பா அப்படின்னு. அப்படி உங்களுக்கு உங்கள் கை உள்ளங்கை அரிக்கின்றது அப்படின்னா கண்டிப்பாக பண வரவு உங்களுக்கு ஏற்பட போகின்றது. வராத கடன், அதாவது நீங்கள் கொடுத்த கடன் வரவே வராது அப்படின்னு நினச்ச பணம் கூட உங்களுக்கு திருப்பி வரப்போகின்றது அப்படிங்கிறத குறிக்கின்றது. அதுவும் குறிப்பாக ஆண்களுக்கு வலது கையும் பெண்களுக்கு இடது உள்ளங்கையும் அரிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இருவருக்குமே பணவரவு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சில அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் கூட ஓம் மகாலட்சுமி தாயே நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சில அறிகுறிகள் இருந்தாலுமே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உங்களுக்கு பணவரவு கட்டாயம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவது அறிகுறி, உங்கள் வீட்டில் 3 பல்லிகள் ஒரே இடத்தில் இருப்பது, தலைவாசல்ல பல்லிகள் இருப்பது, துளசி மாடம் அருகே பல்லிகள் காண்பது, அது ஒரு பல்லியை துரத்திட்டு இன்னொரு பள்ளி போவது, இது அனைத்துமே நீங்கள் பார்த்தீங்க, அதுவும் தூங்கி எந்திரிச்ச வேலைகளில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்ய வராங்க. மகாலட்சுமி தாயார் ஒரு வீட்டில் வாசம் செய்ய வந்தாலே அந்த வீட்டில் பொருளாதாரம் ரீதியாகவும் அனைத்து மங்கள விஷயங்களும் நடைபெறும் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துடப்பத்திற்கும் மகாலட்சுமிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நீங்கள் காலையில் எழுந்ததும் ஒரு 7 நாட்கள் தொடர்ந்து துடப்பத்தை பயன்படுத்தக்கூடிய சத்தம் உங்களுக்கு கேட்டது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏற்பட போகின்றது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நான்காவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் பூனைகள் வளர்த்தாலும் சரி, இல்லை தெரு பூனைகளாக இருந்தாலும் சரி, இல்லை அக்கம் பக்கத்தில் உள்ள பூனைகள் உங்கள் வீட்டில் வந்து குட்டி போடுகின்றது அப்படின்னா உங்கள் வாழ்க்கை தரம் உயரப்போகின்றது, பொருளாதாரம் ரீதியாக ஒரு உயர்ந்த நிலையை அடைய போகிறீர்கள் அப்படிங்கிறதையும் நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். ஐந்தாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் சங்கின் ஒலி அடிக்கடி கேட்பது. சங்கின் ஒலி நீங்கள் தூங்கி எழும்போது கேட்டாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் சாதாரணமாக இருக்கும்போது சங்கின் ஒலி அடிக்கடி உங்களுக்கு கேட்கின்றது அப்படின்னா உங்களுடைய கஷ்ட காலம் முடிவுக்கு வரப்போகின்றது, உங்களுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது அப்படிங்கிறத உணர்த்துகின்றது. ஆறாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்லறை காசுகளின் சத்தம் கேட்பது. நீங்கள் காலைல எழுந்தவுடன் சில்லறை காசுகள் உங்களுக்கு வாசல்லேருந்து பணமோ காசோ உங்களுக்கு கிடைக்கின்றது, அல்லது உங்கள் வீட்டிலேயே அடிக்கடி சில்லறை காசுகளின் சத்தம் எழும்புகின்றது. தெரியாமல் கீழே வைக்கிறேன், ஸ்லாப்ல இருந்தது கீழே விழுந்துருச்சு நாணயங்கள் அப்படிங்கிறப்ப அதில் ஒரு சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா, அது வந்து குபேரருக்கும் லக்ஷ்மிக்கும் ரொம்பவே உகந்த சத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி உங்கள் வீட்டில் அடிக்கடி சில்லறை காசுகளின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணவரவு ஏற்பட போகின்றது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். ஏழாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் துளசி செடி ரொம்பவே செழுமையாக வளர்ந்தால் கண்டிப்பாக அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பணக்காரர் ஆக போகிறீங்க அப்படிங்கிறத உங்கள் வாழ்க்கையில் இது போன்ற அறிகுறி காட்டும். அதே போல் உங்கள் கனவுலையும் ஒரு சில அறிகுறிகள் காட்டும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கனவில் பூக்கள் கனவில் வருவது, சிகப்பு மஞ்சள் வண்ண பூக்கள் உங்கள் கனவுல தொடர்ந்து வந்து கொண்டே இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல காலம், உங்களுக்கு ஒரு பிடிச்சமான விஷயம் தொடர்ந்து நடக்க போகின்றது. அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டிலேயே ஒரு சுபகாரிய தடைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இது போன்ற பூக்கள்லாம் கனவில் வரும்போது அந்த சுபகாரிய தடைகள் நீங்கும், அந்த சுப காரியங்களுக்கு தேவையான பொருள் உதவி உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 9வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகும்போது திருநங்கைகள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே நல்ல சகுனம் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, திருநங்கைகளிடம் ஆசீர்வாதம் பெற்று நீங்கள் அவங்களுக்கு பணம் கொடுக்கும்போது அது திருப்பி அவங்க கையால் உங்களுக்கு பணம் கொடுத்தாங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்க கையால் வாங்கின பணத்தை நீங்கள் செலவு பண்ணாமல்
பத்திரமாக வைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பணம் பெருகுவதையும் கண்கூட பார்க்கலாம். அடுத்ததாக 10வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு மாடியில் ஏதாவது உயிரினங்கள், அதாவது பறவைகள், காகங்கள் எல்லாம் பறந்து போகும். அப்படி உங்கள் வீட்டு மாடியில் ஏதாவது விலை உயர்ந்த பொருட்கள், ஏதாவது ஒரு பொருளை காகம் கொண்டு வந்து போடுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் பிறக்க போகின்றது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 11வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் கனவில் தேங்காய் வருவது, அல்லது உங்கள் வீட்டில் பூஜைக்காக அல்லது கோவிலில் அர்ச்சனைக்காக அல்லது சமையலில் தேங்காய் உடைக்கும் போது பூ வந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணவரவு அதிகரிக்க போகின்றது. உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் பிறக்க போகின்றது. உங்கள் வீட்டில் அனைத்துமே மகிழ்ச்சியாய் மாறப்போகின்றது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த 11 அறிகுறிகளில் ஒரு சில அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களுடைய கஷ்ட காலம் முடிந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான காலம் பிறக்க போகின்றது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்படி உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் பிறக்க போகின்றது அப்படின்னா முதல்ல உங்கள் குலதெய்வத்திற்கு நன்றி சொல்லிட்டு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். மென்மேலும் உங்களுக்கு நல்ல காலமே இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நம்ம சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.